ப்ரோங்கிறாங்க. யாரா ப்ரோ? பையனும் ப்ரோ, பொண்ணும் ப்ரோ, போகிறவன் ப்ரோ, வாரவன் ப்ரோ. கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் அண்ணேங்கிறாங்க, எல்லாரையும் அக்காங்கிறாங்க. அக்கா யூஆர் ஸோ க்யூட். என்னடா அக்காங்கிறீங்க, அப்புறம் ஸோ க்யூட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. நத்திங் இஸ் டிஃபைன். உறவில் வரையறை இருக்கு. டெஃபினேஷன்ஸ் தான் வச்சான், இலக்கணங்கள் இதுக்கு தான் வச்சான். எவ்ரி இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், இங்கே உங்களுக்கு நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் கூட இங்கே உறவுகளே வரையறுக்கப்பட்டு தான் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கா? அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் தமிழ் சொசைட்டி வச்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறவை வரையறுத்துருக்கான். குறும்புக்கு பார்ட்னர் இன் கிரைம் மாமங்காரன் தான், சித்தப்பா வரமாட்டார். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னால் சித்தப்பா செவிலே விடுவான். அழுதுகிட்டே மாமாட்ட போட அவன் கிடக்காடா கிறுக்கு போய் மாப்பிள்ள வான் சைக்கிளில் கூட்டு போயிடார். நைட்டு வீட்டில் கொல்ல பக்கமாக வந்து எழுப்பி மாமா அத்தாட்ட சொல்லிவிடாக்கா, திட்டுவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா அவனை கெடுக்கிற அப்படிமா. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் போய் நிற்பார். பார்ட்னர் இன் கிரைம். கையில் அப்பா இப்போ வந்து எங்கள் அப்பா நான் ஒரு டூருக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை போகக்கூடாது, காசும் இல்லை ஒன்றும் இல்லை, படிக்கிற ஒழுங்கா அப்பாருனா நேராக பெரியப்பா கிட்ட போயிடுவான். பெரியப்பா டூருக்கு போகணுன்னு சொல்கிறேன், அப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவர் பாக்கெட்லேருந்து ஒன்று பணத்தை எடுத்து கொடுப்பாரு, இல்லாட்டி போனை போட்டு ஏடா படிக்கிற பிள்ளை 4 இடத்துக்கு போகணும் தான்டா நினைப்பா, என்ன ஒன்றை மாதிரியா போயிட்டு வரட்டும்டா அவரா அப்படிம்பார். அவர் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் இருப்பார், நெஞ்சை நிமித்திட்டு வருவான். ஏன்னா பெரியப்பா பர்மிஷன். அப்பாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. டிஃபைன். பெரியப்பாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இந்த அப்படி ஒரு ரோட்டில் இங்கே ஒரு பூரா விட்டு, நீங்கள் சிட்டியில் படிக்கிற ஆள் ஒரு பூரா விட்டு அப்படி ஒரு ஸ்டைல்லாம் போட்டு ஒரு கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஊருக்கு வரீங்க, சிட்டியிலேருந்து வரீங்க, தாக்க ஒரு மாமா வர பாப்பா, இல்லை மாப்பிள்ள கலெக்டர் ஸ்டைல் மாமா சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அப்படிம்பார். அப்படியே போயிட்டே இருப்பான். கரெக்டாக புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். சித்தப்பா சித்தப்பா அப்படிமா புள்ளேர்னு ஒன்று விழுகும். ஏன்னா இது என் வீட்டு பிள்ளை, என் குடும்பம். நீ என்னடா இது குறுக்க பூரா விட்டுருக்க, போய் முடியை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர அப்படிம்பார். அவன் அப்படியே போவான், முடி வெட்டலாம்ட்டு ஒரு கடைக்கு போவான். பக்கத்தில் அந்த மாமா கடை, கண்ணை செவந்திருக்கும். கடைக்கிட்ட போய்ட்டு மாமா அப்படின்ட்டு கையை எடுப்பான், கண்ணை செவந்திருக்கும். கரெக்டாக அவர் கேட்பார், என்ன உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னால் அருமையாக இருக்குன்னு சொன்ன மாமா ஒரு உறவு, அதை அடித்த சித்தப்பா ஒரு உறவு. உங்கள் பையனை நீங்கள் உங்கள் நாத்தனார் முன்னால் கை வைக்க முடியாது, ரைட்டு தானே? அடிப்பீங்களா என்ன? வேணும்னு தான் அடிக்கிறது. அதுவும் அத்தக்காரி வந்தால் வேணே போட்டு அடிக்கிறது. அது அவங்க அப்பாவின் முகம், அவங்க அண்ணனின் முகம். அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறது தான் அடிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க அடிக்காத அப்படிம்பாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் ஏன் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. அதை மீறி நீங்கள் அடிச்சு நான் பிள்ளைய கையை பிடிச்சி அத்தக்காரி தரத்தரன்னு அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு கரிசோறு ஆக்கி போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவன் அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருப்பான். மறுநாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு வர முடியும். அத்தைக்கு அவ்வளோ ரைட்ஸ் உண்டு. ஒரு பெண் தன் ரகசியத்தை தன்னுடைய அத்தைக்கார்ட்ட தான் சொல்வாள். தனக்கு ஒரு காதல் வருகிறது என்றால் அத்தையிடம் தான் போய் சொல்வாள். அவள் எடுத்தவொடனே சரியா தப்பான்னு பார்ப்பா, சரியானா அவள் பேசுவாள். சித்திட்ட போய் சொல்ல மாட்டாள். தேர் இஸ் அ டெஃபினேஷன். அத்தைக்கு ஒரு டெஃபினேஷன், மாமனுக்கு ஒரு டெஃபினேஷன், சித்தப்பாக்கு ஒரு டெஃபினேஷன். நம்ம பழக்க வழக்க உறவுகளே எப்படி பழகம் தெரியுமா? சில பேரை அத்தை என்றும் மாமா என்றும் அழைப்போம். அப்பாவுடைய நண்பர்கள் சில பேரை சித்தப்பான்னு அழைப்போம். அந்த உறவு அப்படி தான் இருக்கும். அந்த சித்தப்பா நீங்கள் அழைக்கிற உறவு பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். நம்ம சொந்தக்காரே கிடையாது, ஆனால் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் உங்களோட. உங்கள் அப்பாவின் ஒரு உறவை, நண்பரை நீங்கள் பெரியப்பா என்று சிறு வயதிலிருந்து அழைத்திருப்பீர்கள். அவர் பெரியப்பா கண்டிப்போட தான் இருப்பார். நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது வாங்கிக்கடா, ஏதாவது வாங்கிக்கிடாமல். அவருக்கு வந்து ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து பாசாங்கு செய்கிற பழக்கமாக கிடையாது, காசு தான் கொடுப்பார். காலேஜ் படிக்கிற பிள்ளை கையில் காசு வச்சுக்கடா, 4 இடத்துக்கு போகணும், ஆனால் செலவு பண்ண சரியா அப்படிம்பார். அப்புறம் என்னடா காசை கொடுத்தா ஒரு அப்பாவாகவே நடந்துப்பான். தட் இட் இஸ் டிஃபைன்ட். இப்போ எதுவுமே டிஃபைன்டு கிடையாது. ப்ரோங்கிறாங்க. யாரா ப்ரோ? பையனும் ப்ரோ, பொண்ணும் ப்ரோ, போகிறவன் ப்ரோ, வாரவன் ப்ரோ. கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் அண்ணேங்கிறாங்க, எல்லாரையும் அக்காங்கிறாங்க. அக்கா யூஆர் ஸோ க்யூட். என்னடா அக்காங்கிறீங்க, அப்புறம் ஸோ க்யூட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. நத்திங் இஸ் டிஃபைன். அப்போ சில உறவுகளின் பெயர்களை கூட வீட்டில் சொல்லுங்கள். அத்தாச்சிங்கிற வார்த்தையெல்லாம் மழுங்கிடுச்சு, இல்லவே இல்லை. அத்தாச்சி என்பதெல்லாம் எவ்வளோ அற்புதமான வார்த்தை. அத்தாச்சி, அத்தாலாம் கிடையவே கிடையாது. அப்போ கொஞ்சம் பழமைக்கு திரும்புங்கள். அதுக்காண்டி பழசு விட்டுன்னு போயிடாதீங்க. காலையிலே எந்திரி, ஓகே தாத்தா போட்டாக்கு மாலை போடுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. கோபிநாத் சொன்னான். நான் சொல்லுவது என்னன்னா, பேலன்ஸ். ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் கிவிங் அன் அட்வைஸ் டுடே. தான் இன்றைக்கு அறிவுரைகளை வழங்குவதை விட சரியான இடத்துல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ டோன்ட் அக்செப்ட் வெதர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் பிஸ்னஸ் ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர். வென் சம்திங் இஸ் அன்டிஃபைன்ட் இட் இஸ் அ ட்ராப். எது வரையறுக்கப்படவில்லையோ அது வலை. கவனமாக இருக்கும். ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறது தான் இன்றைக்கி வலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சின்னதாக ஸ்டார் ஒன்று போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்காங்கல்ல, அதான் வலை. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3550 போடுறான்ல, அதான் வலை. அதோட விலை 6 லட்சம். 6 லட்சம் சொன்னால் பயமாக இருக்கும். அதனால 3500 ஓ 3500 போல் இருக்குது, அதான் வலை. when something is not defined, it is a trap. 4வது, don't blame situations or people, have a control over it.
சூழ்நிலைகள் மீது மனிதர்கள் மீது பழி சொல்லாதீர்கள். அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ராமகிருஷ்ணன் 5 நிமிஷம் கடைசியாக பசங்களுக்கு மட்டும் சில விஷயங்களை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. we are looking for freedom, we are not ready to take responsibility. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்கள்லாம் எஸ் we want freedom, right? but we are not taking responsibilities. freedom comes with responsibility, authority comes with responsibility. உங்களுக்கான சுதந்திரம் என்பது உங்களுடைய பொறுப்பிலிருந்து வருகிறது. நான் நினைத்தது போல் இருப்பதெல்லாம் சுதந்திரம் என்பதெல்லாம் புதிய அரைவேக்காட்டுத்தனத்தின் உச்சம். நீங்கள் நினைப்பது போல இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். எப்போது நீங்கள் பொறுப்போடு இருக்கிறீர்களோ இயல்பாகவே வீடு உங்களுக்கு அதற்கான சுதந்திரத்தை தரும். தானா தந்துருவான். அது நீங்கள் கேட்டெல்லாம் தரங்கிற அவசியம்லாம் கிடையாது. மிக பொறுப்பாக இருக்கிற அண்ணன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிமா வீட்டுடைய மூத்த அண்ணன்கள் இறுகிய முகத்தோடு இருப்பார்கள். தமிழ் சூழலை நீங்கள் கவனிச்சு பாருங்க. வீட்டின் மூத்த அண்ணன் உங்கள் அப்பா உங்கள் விட்டுட எங்கள் அப்பா சிரிக்கவே மாட்டார் அப்படிமி. சில மனைவிலாம் சொல்லுவாங்க, என் புருஷன் சிரிச்சு நான் பார்த்ததில்லை. வீட்டோட மூத்த அண்ணன் இறுகிய முகத்தோடு இருப்பான். தந்தையின் இடத்தில் இருக்கிறவன் அண்ணன். அந்த அண்ணன் வந்து பேசவே மாட்டாங்க யாரும். அந்த அண்ணனா பயம். அந்த அண்ணன் கண் கலங்கினா குடும்பம் கதறிடும். அது ஒரு இறுகிய முகம். அவனாக அவன் போட்டுக்கொண்ட வேலி. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஆளுக்கு மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸ். காரணம் அவன் பொறுப்போடு இருக்கிறான். இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறான். தவறுகள் செய்யாதவனாக இருக்கிறான். தீங்கிழைக்காதவனாக இருக்கிறான். பிழைகள் செய்யாதவனாக இருக்கிறான். கெட்ட பழக்கங்கள் இல்லாதவனாக இருக்கிறான். ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஃப்ரீடம், ரைட்? உங்கள் பெற்றோர்கள் உங்களால் எளிதாக சண்டையிட்டு விட முடியும். ஆனால் அதற்கான அறிவை தந்ததே அவர்கள்தான் என்பதை உங்கள் யோசிக்கிற போது மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ரைட்டு தானே? ரைட்டு தானே? எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியணும்ல. எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியும்ல. அவர்களோடு எளிதாக உங்களால் இப்போ மெச்சூரிட்டிங்கிறது சண்டை போடுவதில்லை. எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு பெயர் போராளித்தரம் என்று நீங்கள் குழப்பியெல்லாம் கொள்ளக்கூடாது. இருக்கிற எல்லாத்தையும் எதிர்ப்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்க்கணுங்கிற அறிவு தான் வீரம். இது சரியில்லை, இதை எதிர்ப்பது என்பது தான் வீரம். ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குன்னா அதை எதிர்ப்பேன் என்பதெல்லாம் வீரம்லாம் கிடையாது. ஏன் அதை செய்யணும், ஏன் அதை செய்யணும் கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தட் வேர்ல்டு வாக்ஸ் வித் சிஸ்டம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சிஸ்டம் தான். எல்லாம் உடம்பே சிஸ்டம் தான். வாய் வழியே தான் சாப்பிட முடியும். ரைட்டு தானே? எப்போ ஊசி போட்டு சாப்பாடு ஏற்றுறாங்கன்னா உடம்பு செல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம எதிர்ப்பது என்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்ப்பதுங்கிறது தான் வீரம். ஒரு விஷயத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியும்னா நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் புரியாத ஒதுங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு கொஞ்சம் படிப்பு வந்த உடனே என்ன நினச்சிக்கணும், பெரியவர்கள்லாம் ஒன்றுமே தெரியலை. இந்த தெரியாத ஆள் தான் எந்த காலேஜில் சேர்க்கணும்னு 10 பேர்ட்ட விசாரித்து ஏதோ ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கிட்ட கேட்டு எங்கே சார் போய் இதை கொடுக்கணும்னு கொடுத்து ஃபீஸ் வாங்குறதுக்கு ஊரெல்லாம் கடை வாங்கி இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்துலேருந்து லோனை போட்டு உங்களை சேர்த்துட்டு லோனு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிஞ்சு போன செருப்போடு வந்த அந்த அப்பந்தான், படிக்காத அந்த அப்பந்தான் நம்மளை படிக்க வச்சான். யூ ஷுட் ஹேவ் அ ரிகார்ட். இட் இஸ் a high time that you need to reciprocate. They are not machines, they are not your Googles. They are not your ChatGPT. That is not some AI tool. They are human beings. Empathy matters. When you are not in a position to show your empathy and respect or humanity with your own parents, that is no use of you people. உங்களால் ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த தேசத்தில் படித்த பிள்ளைகள் எல்லாம் சமூகம் பற்றி கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு நாடாக இது மாறும் என்றால் இந்த படிப்பு சாவட்டும். எதுக்கு இந்த படிப்பு? அறிவை பயன்படுத்துவதற்கு இடம் வேணும். அதுக்கு ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, கருணையில் கண்டுபிடிக்கப்பட்டது.